சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் டிஜிட்டல் பலகைகள் வைக்கும் அந்த பணியின் சோதனை ஓட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் பேருந்து டிஜிட்டல் பலகைகள் வைக்கப்படுகின்றது. இது எதற்காக என்று பார்த்தோமானால், பேருந்துகள் எத்தனை நிமிடத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அடைய போகிறது, அதே போல பேருந்து எந்த வழியில் செல்கிறது உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் போர்டு வைக்கும் அந்த சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. மேலும் சென்னையில் மாநகர போக்குவரத்தின் கீழ் இயக்கப்படக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் தினம்தோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தினசரி பயணம் செய்து வருகின்றனர். மேலும் பயணிகளின் வசதிக்காக பேருந்துகளை சீராக இயக்குவதற்காகவும் அதே போல நுண்ணறிவு போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பல்வேறு சீரமைப்பு பணிகளை மாநகர போக்குவரத்து கழகமானது மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மாநகர பேருந்து நிலையங்களில் டிஜிட்டல் பலகைகள், அறிவிப்பு பலகைகளை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக இந்த டிஜிட்டல் பலகைகள் அண்ணா சாலை, ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மற்றும் எழும்பூரில் இருக்கக்கூடிய கோஆப்டெக்ஸ் பேருந்து நிலையங்களில் சோதனை முறையில் அமைக்கப்பட உள்ளன. தற்பொழுது கோடம்பாக்கம் பெரியார் சாலை பேருந்து நிலையத்தில் இந்த டிஜிட்டல் பலகையானது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த சோதனை வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் முதல் கட்டமாக மாநகருக்கு உட்பட்ட 50 பேருந்து நிறுத்தங்களில் இந்த எண்ம அறிவிப்பு பலகைகள் அமைக்கப்படும் எனவும், தொடர்ந்து 500 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் 71 பேருந்து நிலையங்களில் எண்ம அறிவிப்பு பலகைகள் அமைக்கப்படும் எனவும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பேருந்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய GPS கருவி மூலம் இந்த பேருந்து எங்கு இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் சேமித்து இந்த பலகையின் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடானது செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த பலகைகள் வரக்கூடிய இந்த விவரங்களானது பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த டிஜிட்டல் சேவை பலகையை கண்காணிக்கும் பணியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதி உதவியின் கீழ் 136 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது முதற்கட்டமாக இங்கு கோடம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இந்த டிஜிட்டல் பலகையானது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பயணி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த டிஜிட்டல் பலகையின் சேவையை குறித்து கேட்கலாம். அக்கா வணக்கம். இந்த மாதிரி பலகை வச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது? பேருந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ பஸ்ஸு வர்றது தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், டைம் தெரியாமல். இப்போ இந்த பலகையை பார்த்தோன்னா எந்த டைமுக்கு பஸ்ஸு வருதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கலாம் பஸ் ஸ்டாண்டில். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. குறிப்பாக பயணிகள் தெரிவித்திருக்கக்கூடியதாவது, பேருந்துகள் எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக ஏற்கனவே செயலிகள் இருக்கிறது. இந்த செயலிகளை ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கிறவர்களால் மட்டுமே பேருந்து எப்படி வருகிறது, எத்தனை நிமிடத்தில் வருகிறது, மேலும் அந்த பேருந்து எந்த வழித்தடத்தில் செல்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். தற்பொழுது அந்த ஒரு சூழலை தவிர்க்கும் விதமாக வயதானவர்கள் அதே போல ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர்களுக்கும் கூட உதவிகரமாக தற்பொழுது பேருந்து நிலையங்களில் இந்த ஸ்மார்ட் பலகை வைக்கக்கூடிய, இந்த டிஜிட்டல் பலகை வைக்கக்கூடிய அந்த பணியானது முதற்கட்டமாக அந்த சோதனை ஓட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் 500 பேருந்து நிலையங்களில் வைக்கப்பட உள்ளது. குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் இது போன்ற இந்த டிஜிட்டல் பலகைகள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது போக்குவரத்து சேவையை அதிகரிப்பதற்காகவும் பொதுமக்கள் இந்த சேவையை இயல்பாக பெற வேண்டும், பொதுமக்களுக்கு சேவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக தற்பொழுது இந்த பேருந்து நிலையங்களில் டிஜிட்டல் பலகைகள் வைக்கக்கூடிய அந்த பணியானது முதற்கட்டமாக சோதனை ஓட்டமாக தொடங்கி இருக்கிறது பிரவீன். மேலும் தற்பொழுது வைக்கக்கூடிய இந்த சோதனை ஓட்டத்திலேயே இந்த டிஜிட்டல் பலகையானது பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரவீன்.